நெடுமாறன் மீட்டிங்ல நேத்து நம்ம ரெசார்ட்டுக்கு சவுத் கொரியன்ஸ் வந்திருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு ரூம் சர்வீஸ் பாய் கிச்சனுக்குள்ள வந்து சமைச்சு கொடுத்த டிஷ்ஷை சாப்பிட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பையன் நல்லா சமைக்கிறான்னு இந்த ரெசார்ட்ல நிறைய பேர் சொல்லி நானே என் காது பட கேட்டிருக்கேன். அதனால இந்த பையன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்காக ஏன் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? வர்ற 31ஆம் தேதி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் நீ இந்த கிச்சன்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணா 1ஆம் தேதியில இருந்து நீ இங்க செஃப்பா வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சமைச்சு கொடுக்கும்போது வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால வேணிக்கும் ஐசுவுக்கும் கோஸ்ட் டியூட்டின்னு துடைக்கிறது பெருக்கிறது கழுவுறதுன்னு எல்லா எடுபடி வேலையும் 5 நாளைக்கு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 5 நாளைக்கு சேலரியும் கிடையாதுன்னு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவனுக்குள்ள இருக்க வைத்தறிச்சலை வெளியே காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டு அந்த சவுத் கொரியன்ஸுக்கு இவனோட டிஷ் பிடிச்சு போனதுனால 5000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பணத்தை கொடுத்து ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போறான். இதனால கிச்சனுக்குள்ள செஃப்பா வேலை பார்க்கறவங்க எல்லாம் காண்டாகிறானுங்க. இதுல விக்கி தான் ரொம்ப கோவமா, நீங்க மட்டும் தெளிவா இருந்திருந்தா இன்னைக்கு ரூம் சர்வீஸ் பாய் எல்லாம் உள்ள வந்திருப்பானா, இப்ப நம்ம அவனுக்கு கீழே வேலை பார்க்கணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம பாண்டி வந்து, டேய் அங்க ஏதோ கருகிற வாட வருது பாரு, எரியிறது வயிறா இருந்தா மெயினா ஆஃப் பண்ணு, அதுவே வயிறா இருந்தா 31ஆம் தேதி வெற்றி ஆஃப் பண்ணு வாண்டான்னு கலாச்சிட்டு இனிமேல் இங்க நம்ம தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யோ கொஞ்சம் சும்மா இரியா, ஃபர்ஸ்ட் உள்ள போய் எல்லாத்தையும் சமாளிச்சா மட்டும்தான் உள்ள, இல்லனா மறுபடியும் இந்த ரூம் சர்வீஸ் தான்னு சொல்ல. டேய் ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். அங்க கட் பண்ணா விக்கி நெடுமாறன் கிட்ட, செஃப் அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு ரூம் சர்வீஸ் பையன், அவனுக்கு கீழே நாங்க வேலை பார்க்கணுமான்னு கேட்க, இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும், நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரின்னு சொல்ல. ஆனா செஃப் நான் இதுக்கு நிறைய படிச்சிருக்கேன், ஆனா அவனுக்கெல்லாம் புக்குனால என்னன்னு தெரியாதுன்னு சொல்றான். விக்கி நல்லா சமைக்கிறதுக்கு புக்ஸை படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இன்னைக்கும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நாங்க சமைக்கிறது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நான் இப்ப சொல்றது உங்க அம்மா பத்தியும் என்னோட அம்மாவை பத்தியும். அவங்களாம் என்ன இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டா சமைச்சாங்க? அவன் சமைச்சதை நான் சாப்பிட்டு பார்த்தப்போ அது எனக்குள்ள பல விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சுன்னு. ஒருத்தன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இவ்வளவு எதிர்ப்பா? ஏன் இப்ப எல்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒரு நாள் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல என்ன ஆயிரப்போகுதுன்னு நல்லவே மாதிரியே நடிச்சிட்டு போறான். அங்க கட் பண்ணா நடந்த விஷயத்தெல்லாம் ரியா சொல்ல, ஏண்டி நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லல, அவனுக்கு இந்த விஷயம் தெரியணும்லன்னு சொன்னா, சொல்ல விடலடி, எப்பவும் போல சண்டை மட்டும்தான் வந்துச்சு, ஆனா ஒன்னு சொல்றேன், என் வயித்துல இருக்க குழந்தை சத்தியமா லவ் பண்ணாது, அவனுக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்ல. எப்படி இப்படி எல்லாம் இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி டைம்ல நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதன்னு சொல்ல. எனக்கு புரியுது, நானும் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்றா. அப்ப ராஜன் வந்ததும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஆகி கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிட்டு வாங்க எல்லாம் செல்ஃபி எடுத்து அந்த 3 மஸ்கிட்டோஸ் குரூப்பை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணலாம்னு செல்ஃபியை போடுறாங்க. இங்க வெற்றி ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறதுக்கு அக்கா தள்ளுவண்டி கடையில பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சாப்பாடு வர லேட் ஆகுதுன்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் போட்டு அக்காவையும் பாண்டியையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரம்யா வெற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வந்து பார்த்து, என்ன இது பார்க்கவே சூப்பரா இருக்கு, வாசனை வேற தூக்குதேன்னு சொல்ல, வெற்றியும் இந்த டேஸ்ட் பண்ணி பாருன்னு கொடுத்ததும் அவளும் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்ல, உடனே அதை கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா சாப்பிட கொடுக்கறான். அக்காவும், டே இதுவும் கடை மாதிரி நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா நீ செஞ்சு பாக்குற வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்கடா, நீ எதை ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் மறுநாள் வெற்றியும் டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெசார்ட் பேர்ல பில்ல போட சொல்ல, எனக்கு போனே வரலையே, எப்பவுமே வாங்க வர்ற பசங்களை எங்கன்னு கேட்க, பாண்டியும் யோசிச்சு பார்த்து இதெல்லாம் சரிபட்டு வராது, நெடுமாறன் சார் கிட்ட சொல்லி கான்ட்ராக்டா கேன்சல் பண்ணிட வேண்டியதான்னு, நாங்க எவ்வளவு பெரிய ஆபீசர்ஸ் தெரியுமான்னு கேட்க, சாரி சார் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் நீங்க பில்ல போட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்ப ஐசுவு வேணி அங்க வர அவங்கள பார்த்ததுமே நம்ம பசங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஓனரும் என்ன நீங்களும் செக்கிங்க்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, ஏன் வேற யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டா, பெரிய ஆபீசர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, உள்ளதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கன்னு சொல்ல, அவங்களும் யாரா அந்த ஆபீசர்னு தேடி கண்டுபிடிச்சா நம்ம பாண்டியையும் வெற்றியையும் பார்த்துட்டு, நீங்க தான் அந்த பெரிய ஆபீசர்ஸா, கூச்சமே இல்லையான்னு கேட்டா, கிச்சனுக்குள்ள வர பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் வாங்குறோம், இதுல என்ன தப்பு இருக்கு, ரெசார்ட் பேர்ல பில்ல போட சொன்ன அவ்வளவுதானே, நீ வாடான்னு வெற்றியை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்புறம் பொருள் வாங்க காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும் போது உத்தம அங்க வந்து கிச்சன்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், அவங்க கொடுத்த டார்ச்சர்ல எல்லாம் என் கல்யாண வாழ்க்கையே போயிருக்கும், அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு பதிலா ஊர்க்கார பையன் நீ பதிலடி கொடுத்ததை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, 31ஆம் தேதி நீ நல்லா சமைச்சு கிச்சனுக்குள்ள போறேன்னு சொல்ல வெற்றியும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றான்.
உத்தமனும் டேய் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுடான்னு சொல்ல பாண்டி சிக்கனாண்டா சில்வண்டுன்னு அவன் சமைச்சு பிராக்டிஸ் பண்ண பொருள் வாங்குறதுக்கு காசு வேணும்னு சொன்னதும் உடனே அவனோட கார்டை கொடுத்து வச்சுக்கோடான்னு இதுல 2000 ரூபாய் இருக்கு, மினிமம் பேலன்ஸ் 1100 ரூபாய வச்சுட்டு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போக இதுக்கு தான் இவ்வளவு பேசுனியான்னு இனிமேல் நீ எங்கேயுமே வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க கட் பண்ணா ரியா என்ன பண்றதுனே தெரியாம மனக்குழப்பத்துல இருக்க அப்ப மொபைல் எடுத்து இன்னைக்கு அவங்க எடுத்த செல்ஃபியை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.